செய்ய விரும்பினால் ஒரு 5 புத்தகம், 10 புத்தகம், 100 புத்தகம், 500 புத்தகம், 1000 புத்தகம், இப்படி உங்கள் திராணிக்கு ஏற்றபடி நீங்கள் இந்த புத்தக ஊழியத்தை தாங்கலாம். இந்த புத்தக ஊழியத்திற்காக அனுப்பப்படும் எந்த காணிக்கைகளும் திரும்ப செலுத்தத்தக்கதல்ல. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை கூட நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். இந்த பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரத கல்லறை மூடின பெருங்கல் புரண்டுருண்டோடுது பார். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திரர் சந்நிதி முன். பாரத கல்லறை மூடின பெருங்கல் புரண்டுருண்டோடுது பார். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திரர் சந்நிதி முன். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுங்கள். தாம் கூறினவாறே விட்டனர் கல்லறை செல்கிறார் கல்யாவுக்கு. வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுங்கள். தாம் கூறினவாறே விட்டனர் கல்லறை செல்கிறார் கல்யாவுக்கு. கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். அன்னா காய்பாரியர் சங்கம் அதிரடி கொள்ளுது பார். இன்னபூத கணங்கள் இடிவலி கண்டு பயந்து நடுங்குகின்றார். அன்னா காய்பாரியர் சங்கம் அதிரடி கொள்ளுது பார். இன்னபூத கணங்கள் இடிவலி கண்டு பயந்து நடுங்குகின்றார். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம்
ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வாசல் நிலைகளை உயர்த்தி நடவுங்கள், வருகிறார் ஜெய வீரர். நாம் மேளவாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். வாசல் நிலைகளை உயர்த்தி நடவுங்கள், வருகிறார் ஜெய வீரர். நாம் மேளவாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வந்திருக்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு வாசிக்கும்படியாக மத்தேயு 28வது அதிகாரம் 6 7 வசனங்களை நாம் வாசிப்போம். மத்தேயு 28வது அதிகாரம் 6 7 வசனங்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அன்பானவர்களே, வாரத்தின் முதல் நாள் அதிக இருட்டோடைய கல்லறையை பார்க்க மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் வருகிறார்கள். ஆனால் இயேசுவையோ அங்கு காணவில்லை. கல்லறை திறந்திருக்கிறதை அவர்கள் கண்டார்கள். அப்பொழுது அவர்கள் 2 தேவதூதனை சந்திக்கிறார்கள். இயேசு உயிர்த்தெழுந்த அந்த நற்செய்தியை அறிவிக்க வந்த அந்த தூதனை கண்டு அந்த ஸ்திரீகள் பயப்படுகிறார்கள். உடனே தூதன் மத்தேயு 28 6 7 சொல்லப்பட்டபடி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்கிறார். அன்பானவர்களே, அந்த சந்தோஷத்தை அவர்கள் சீஷர்களுக்கு அறிவிக்கும்படி அவர்கள் திரும்பி ஓடுகிறார்கள். இயேசு பின்பு தன்னுடைய சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது ஊழிய பணியை சீஷரிடத்தில் அவர் கையளித்தார். மத்தேயு 28வது அதிகாரம் 19 20 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அன்பானவர்களே, மரணம் இயேசுவை கட்டி வைக்க முடியவில்லை. தம்முடைய இயேசு உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு 40 நாட்கள் தம்முடைய சீசருக்கு தன்னை வெளிப்படுத்தி அவர் உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். மரித்த இயேசு உயிர்த்தெழுந்தார். மரித்த இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்று முதலாவது தேவதூதர்கள் தான் சாட்சி கொடுத்தார்கள். இயேசுவின் கல்லறையை பார்க்க வந்த அந்த ஸ்ரீகளிடத்திலும் அந்த தேவதூதர்கள் சொல்லுகிறார்கள், இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று. மத்தேயு 28 7 வசனத்தை நாம் வாசிக்கலாம். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தெழுந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலியாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். பாருங்க, அடுத்ததாக ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்ததை அவருடைய சீசர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்றார்கள். பாருங்க, இந்த எத்தனையோ பேர் இந்த பூமியில் மரித்து மண்ணோடு மண்ணாய் போகிறார்கள். அவர்களுடைய கல்லறைகள் எல்லாம் மூடியே இருக்கிறது. ஆனால் மரணத்தை ஜெயித்த இயேசுவின் கல்லறை மாத்திரமே திறந்திருக்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார்.
அன்பானவர்களே, கிறிஸ்துவத்தின் அடிப்படையே இந்த உயிர்த்தெழுதல் தான் இருக்கிறது. இயேசு எழுந்ததினால்தான் நமக்கு பாவ மன்னிப்பு. இயேசு உயிர்த்தெழுந்திராவிட்டால் நமக்கு பாவ மன்னிப்பே இல்லை. அவர் உயிர்த்தெழுந்ததினால்தான் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். அன்பானவர்களே, இயேசு உயிர்த்தெழுந்ததினால் பாவ மன்னிப்பும் அதன் நிச்சயமும் நமக்குண்டு. நாம் தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை விசுவாசம் என்பது அது பரிபூர்ணமாக காணப்பட வேண்டும். நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். தெளிந்த புத்தி என்பது நம்முடைய மனதில் அலைபாயக்கூடிய பல்வேறு சிந்தனைகளுக்கும் எண்ணங்களுக்கும் நாம் இடம் கொடுப்பதுதான். நாம் தேவனை நோக்கி நாம் இடைவிடாமல் நாம் ஜெபிக்கும்போது நம்முடைய மனமானது ஒரே சிந்தையோடு ஒரே எண்ணத்தோடு நாம் தேவனை நோக்கி பார்க்க உதவி செய்கிறது. நம்முடைய மனம் அநேக வேளைகளில் ஆவிக்குரிய ஒழுங்குமுறைகளை பின்பற்றுவதில்லை. அது ஒரு குப்பை தொட்டியைப் போல பலவிதமான சிந்தைகளுக்கும் எண்ணங்களுக்கும் நாம் இடம் கொடுக்கிறோம். நமது ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்ததனால் நமக்கு எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையை அவர் தருகிறார். அநேகருக்கு எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இருப்பதில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்குமே அவர் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையை தருகிறார். பாருங்கள், இயேசுவின் உயிர்த்தெழுதல் மனுக்குலத்துக்கே மிகவும் ஒரு மகிழ்ச்சியான நாள். எங்கும் இருள் சூழ்ந்திருக்கிற நேரம், அதிகாலை வேளையில் ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த அதிகாலை வேளையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். இயேசு மரித்து 2 நாள் ஆன பிறகு கூட அந்த இயேசுவின் சிலுவை பாடுகள், அவர் அனுபவித்த வேதனைகள், அந்த நிந்தைகள், அவமானங்களை எல்லாம் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர்கள் அந்த கடைசி சொட்டு இரத்தம் வரையும் ஆண்டவர் இந்த பூமியில் சிந்தினதை அவர்கள் நினைத்து பார்க்கிறார்கள். அவர்கள் நினைத்து எண்ணி அழுது கொண்டே அவர்கள் செல்கிறார்கள். பாருங்கள், ஒரு பாவமும் செய்யாத இயேசு எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டாரே என்று அவர்கள் நினைக்கும்போது அவர் அந்த அதிகாலையில் கடந்து சென்ற அந்த இருட்டு அவர்களுக்கு பெரிதாக தெரியவில்லை. இயேசுவின் சரீரத்தில் சுகந்த வாசனை இடுவதற்காக அவருடைய கல்லறையின் அருகில் அவர்கள் சென்று விட்டார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் கல்லறை திறந்திருக்கிறதை கண்டார்கள். அப்பொழுது பிரகாசமான அந்த தூதர்களையும் அவர்கள் பார்க்கிறார்கள். தூதர்களோ அவரிடத்தில் சொல்லுகிறார்கள், தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற செய்தியை சொல்லுகிறார்கள். அப்பொழுது அந்த இயேசு உயிர்த்தெழுந்த அந்த சந்தோஷம் அவருடைய உள்ளத்தை நிரம்பி வழியச் செய்தது. அவர்கள் அந்த சந்தோஷ செய்தியை தங்களுடைய சீசர்களுக்கு அறிவிக்கும்படி அவர்கள் ஓடி போகும்போது இயேசு அவர்களுக்கு முன்னே தரிசனமாகிறார். இயேசு அவர்களுக்கு முன்னே தரிசனமாகி அவர்களை பார்த்து வாழ்க என்று சொல்லி வாழ்த்துகிறார். அவர்களும் அந்த தரையில் முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை பணிந்து கொண்டார்கள். பாருங்க, அந்த மகதலேனா மரியாள் ஆண்டவரிடத்தில் மிகுந்த அன்பு வைத்திருந்தாள். அதனால் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு இயேசுவை முதலாவது பார்க்கக்கூடிய பாக்கியம் அவளுக்கு கிடைத்தது. அன்பானவர்களே, இயேசுவின் உயிர்த்தெழுதல் நமக்கு ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கையை நமக்கு தருகிறது. மனிதன் உயிர் வாழ ஆக்சிஜன் எவ்வளவு தேவையோ அதே போல் நாம் உயிர் வாழ்வதற்கு நமக்கு இயேசுவின் மேலுள்ள நம்பிக்கை நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. பாருங்கள், நம்முடைய குழப்பங்கள், சஞ்சலங்கள், தவிப்புகள், வேதனைகள் மத்தியிலும் இயேசுவின் சந்தோஷம், சமாதானம், அவருடைய பாதுகாப்பு நமக்கு உண்டு என்று சொல்லுகிற ஒரு நம்பிக்கை. வேத வசனம் சொல்லுகிறபடி அவர் மறுபடியும் வருவார் என்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை, புதிய வானம் புதிய பூமி உண்டாகும் என்கிற ஒரு நம்பிக்கை, இவை யாவுமே இயேசுவின் உயிர்த்தெழுதல் தான் நமக்கு இதை தருகிறது. ஆகவே நாம் எந்த சூழ்நிலையிலும் நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. இயேசு நம்மீது கொண்டுள்ள அன்பையும் அவர் நமக்காக அடைந்த வெற்றியையும் சிந்தித்து உயிர்த்தெழுந்த இயேசுவின் மேல் நாம் நம்பிக்கை வைத்து நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னேறி செல்ல வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் உயிரற்ற நிலையில் இருக்கிற நம்முடைய குடும்பம், நம்முடைய தொழில், நமது சரீரத்தின் நிலைகளில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். இது நடக்குமா, இது செயலாகுமா, செயல்படுத்த முடியுமா என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். ஒரு குழந்தைக்காக, ஒரு திருமணத்திற்காக,
இனி எவ்வளோ நாள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஏங்கி தவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் சொன்னபடியே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அவர் மறக்கவும் மாட்டார். அவர் எந்த விதத்திலும் அவர் மாற்றவும் மாட்டார். யோவான் 11வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் தோன்றிய ஒருவர் கூட நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னதே இல்லை. யூதர்களுக்கு பயந்து சீசர்கள் இயேசுவின் பயந்து ஒளிந்து கொண்டிருந்த அந்த சீசர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு இயேசு உயிர்த்தெழுந்த அந்த நற்செய்தியை அவர்கள் கம்பீரமாக அறிவித்தார்கள். பாருங்கள், இயேசுவை தெரியாது என்று மறுதலித்த பேதுரு இயேசுவின் உயிர்த்தெழுக